ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல பிரசன்ன எண் குறித்து நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் தினந்தோறும் ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு பதிவுகளை எடுக்கும் பொழுதும் ஒரு விதமான ஃபார்மட் நியூமராலஜியில் பரிணாமங்கள் அடைஞ்சு ஒரு புதிய விஷயங்களையா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க சார். அதில் ரீசெண்டாக பிரசன்ன எண் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். பிரசன்னம் அப்படின்றது சோழி உருட்டி அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சார். அந்த பிரசன்ன எண் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? அப்போ நம்ம பிரசன்னம் பார்க்குற மாதிரி ஒரு நம்பர்ஸை வச்சே நம்மளுடைய கடந்த காலம் எதிர்காலத்தை இந்த எண்கள் மூலமா நம்ம ஈஸியா கணிச்சிட முடியுமா? அப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். முதல்ல இந்த பிரசன்ன எண் அப்படின்னா என்ன சார்? பிரசனம்ன்றது சோழியை போட்டு பார்க்குறது தான். பிரசனங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியும். அது மலையாளத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். அது சோழியை போட்டாங்கன்னாக்கா கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்கள் மலையாளத்தில் கூட சோழியை போட்டால் கூட என்ன கேட்பாங்க தெரியுங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா சார்? அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது கூட எண்கள் அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா சார்? அங்கேயும் போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், அப்படி தான் கேட்பாங்க. அப்போது நம்பரில் தான் பிரசனமே ஆரம்பிக்குது. நம்பரில் ஆரம்பிக்கிற பிரசனம் நம்பர்லேயே பிரசனமாக மாறக்கூடாதா? கண்டிப்பாக மாறலாம். அதை தான் மாற்றி அதாவது பிரசனங்கிறது சோழியை போட்டு உருட்டுற போக நம்ம பிரசனத்திலே எண்கள் மூலியமாக சொல்லலாம்னு ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆராய்ச்சி பல பரிமாணம் பெற்று அதை வரும்போது அது பிரசன்னத்தை சொல்கிறோம். ஆனால் எது 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 ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாரும் மக்களும். ஆன்மீகத்தை தொடாமல் யாருமே வாழ்க்கையை முழு அளவில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்பர்ஸுக்கும் கடவுளுக்குமே நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்றது நீங்கள் சொல்கிறீங்களா சார்? எண்களை கண்டுபிடிச்சது ஒரு சித்தர் தான். ஏன்னா சித்தர் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டாக்கா கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள். அவர்கள் தூதுவர்கள், மெசேஞ்சர்ஸ், கடவுளின் தூதுவர்கள். அவர்கள் ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், முனிகள், இவர்கள் அனைவரும் கடவுளின் தூதுவர்கள். ஏன்னா கடவுளை நம்ம நேரடியாக பார்க்கவோ பேசவோ வைக்கவோ முடியாது. இவர்கள் மூலயமா தான் நம்ம தூதுவர்கள் இவர்கள்லாம். இந்த எண்களுக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பட்டாக்கா கர்க்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் சித்தர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தான் எண்களை கண்டுபிடிச்சார். ஆனால் இந்த எண்களையும் அஸ்ட்ராலஜியில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்டாக்கா சாட்சாத் சிவபெருமான் தான். அவர் தான் அகத்திய முனிவர்கிட்ட உட்காந்து பாடம் நடத்துகிறாரு, அஸ்ட்ராலஜி பாடம் நடத்துகிறாரு. அஸ்ட்ராலஜி நடத்தும் போகும்போது பின்னாடி இது ஒரு என்ன கடவுளாக நியமிக்கப்பட்ட சித்தர்கள் போகும்போது சித்தர்களும் ஒவ்வொருத்துக்கும் எல்லாமே அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ சித்தர் எண் கணிதத்தை உருவாக்குறார். அவர் பேர் தான் கர்க்கர். அப்போ அஸ்ட்ராலஜிக்கு அங்கேருந்து ஆரம்பித்து அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இது அதோட எக்ஸ்ட்ரீமாக போகுது. நீங்கள் ஒரு எண்களை போட்டு எண்கள் மூலியமாக நாம் எதை வேணாலும் சாதிக்கலாம், பண்ணலாம். ஆனால் சரியாக பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா சார் நம்மலாம் பதிவு பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு எண்கள் இந்த நியூமராலஜி அப்படின்றதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலங்காலமாக நம்ம ஒரு சீர்தட்டு வைக்கணும்னா கூட ஒரு ஒத்தப்படையில் இருக்கணும்ப்பா, ரெட்டப்படையில் இருக்கணும்ப்பா அப்படின்னு எண்களை பிரதானமாக வச்சு தானே ஒரு நல்ல காரியங்களையும் நம்ம அதை நமக்கு அறியாமலே நம்மளை அதை பேசணும். சொன்ன மாதிரி ஒத்தப்படா ரெட்டப்படை இப்படிலாம் சொல்லிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே எண்களை அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு, அதை நம்ம பயன்படுறது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி மனிதர்களுக்குள்ளே பல வகையான மனிதர்கள் நம்மளுக்குள்ளே நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நமக்குள்ளே கேரக்டர் நிறைய இருக்கும். நமக்குள்ளே நாம் எல்லாத்தையும் நம்ம மாற்றுறோம். நம்மளோட வீரியமானது எண்கள். அது அப்படியே மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இந்த தேதி பிறந்தவர் இப்படி வாங்க, இவர் எப்போவுமே இப்படி தான் இருப்பார் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எப்படி வேணாலும் மாறும். மனிதர்கள் மாற்றிக்கிறாங்களா இல்லையா? மாற்றிக்கிறாங்க. உங்களை மாற்றுறது எதுனா எண்கள் தான். அப்போ எண்கள் மாறாதா? மாறும். இந்த எண்ணம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்னொரு இடத்துல வேறு மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த எண் அது ஒன்று. அப்போ அவ்வளோ வீரியம் கொண்டது, அவ்வளோ பவர் கொண்டது எண்கள்னு சொல்லும்போது அதை அது இப்போ எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. அட்வான்டேஜ் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். கண்டிப்பாக. அப்போது எண்களை பயன்படுத்தினாக்கா லைஃப்பில் மேலே வந்துடலான்றது உண்மை.
அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னாக்கா அது அதை அப்படி பயன்படுத்துறதுக்கு பேர் அட்வான்டேஜ். சரியாக பயன்படுத்தலைன்னா டிஸ்அட்வான்டேஜ் கீழே இறக்கணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். எனியோ சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பிரசனம் என்ன அப்படின்னும் போது பொதுவாக நம்ம ஃபார்மெட்டில் ஏன் வந்துட்டு மற்ற இதை காட்டில் நம்மளது மட்டும் வீரியம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இப்போ லிங்கம் கூட இருக்குது. எல்லா லிங்கம் பவர்ஃபுல்லு தான். எல்லா சிவபெருமான் தான் லிங்கம். ஆனால் அதிலே சுயம்பாக வரும் பாருங்க லிங்கம், அதை நீங்கள் எதோட கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு பவர் வந்துட்டு 2 எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். சுயம்பாக ஒரு லிங்கத்துக்கு பவர் அதிகம். ஆமாம். ஃபார்மெட் நியூமராலஜி சுயம்பாக வந்தது தான். அது எதனுடைய பின்னணியோ, எதனுடைய ஷேடோவோ, எதனோட நிழலோ, எதனுடைய வடிவமோ இல்லை. அது சுயம்பு, அது ஃபார்மெட் நியூமராலஜி. அதனால தான் மற்றதை காட்டிக்கிட்டு ஃபார்மெட் நியூமராலஜி அப்படி தட்டினாக்கா அப்வேர்டில் போகிறதுக்கு உண்டான ரீசன் அதுதான். ஆனால் அதிலே வந்துட்டு நாங்கள் வந்து எப்பப்பெல்லாம் அதை பயன்படுத்தணும், எங்களுக்குள்ளே சில கட்டுப்பாடு இருக்குது. சிலது சொல்லணும், சிலது சொல்லக்கூடாது, சிலது இந்த நேரத்தில் அதை மறைச்சி இப்போ சொல்லும் போகும்போது அதை அப்படி தான் சொல்லணும்னாங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா நானே இப்போ இருக்கிற இதெல்லாம் பேசலான்னு போகும்போது பேசும்போது இதை பேசாதன்னு உள்ளுக்குள்ளே ஒரு எங்களுக்குள்ளே ஒரு பிரேக்கிங் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். அப்புறம் அங்கே சொல்ல முடியாது. சிலது சொல்லணும், சிலது நாங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா இறை ரகசியம்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட வாழ்க்கையை முழுமையாக நாங்கள் சொல்ல முடியாது. இது போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது, போகாதீங்கன்னு அட்வைஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் போனீங்கன்னா அப்படியா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது மீறி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அது உங்கள் கர்மம். எச்சரிக்கைப்படுத்துறது மட்டும்தான், எச்சரிக்கைப்படுத்துறது தான் எங்கள் வேலை. அதை மீறி ஒவ்வொரு செயல் சில பேருக்கு நடக்குதுனாக்கா அது உங்கள் விதி பயன், உங்கள் கர்ம பயன். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி இருக்கட்டும். இப்போ விதி பிரசனை எண்ணத்துக்கு வரும். இந்த பிரசனை என்பது அது ஒரு ரகசியம்தான். அது அந்த ரகசியங்கிறது நம்ம 5 பரிமாணத்தில் சொல்ல போகிறோம். அது எப்படிலாம் பிரசனை வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டேட் ஆஃப் பர்த்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அதை சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். அப்படின்னாக்கா அந்த தேதியை வந்துட்டு 24/6/1980, 24/6/1980. ஃபார்மெட்டு படி நீங்களே சொல்லிடுங்க, 6693. இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ இது பிரச்சனை என்னென்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போட்டுங்க. அந்த தேதியில் உள்ள நம்பரை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இப்போ 24னாக்கா 24 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். 1980னா 19 போடலாம், 80 போடலாம். அதுக்குள்ளேயே திருப்பி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது இப்போ நம்ம ஒரு 5 நம்பர் போடுறோம். 19 அதுக்குள்ளே இருக்குல்ல, 19, அடுத்து 24, அடுத்து 80, அடுத்து 66, அடுத்து 93. இது எல்லாத்தையும் 93 என்னது, 6693. அப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறணும். ஃபார்மெட்டு மெத்தடையும் போட்டுக்கணும், டேட் ஆஃப் பர்த் போடணும். இப்படி போட்டால் இது செல்ஃபு. செல்ஃப்னா என்னது, உங்கள் செல்ஃப் வாழ்க்கையை பற்றி பேச போகிறோம். மொத்தம் 5 கைண்ட் ஆஃப் இருக்குது இதில். அப்படி போட்டு கூட்டினாக்கா 282ன்னு வரும். 282 அப்படின்னு கூட்டணும் திருப்பி. 2, 8, 10, 12, 3. இப்போ இங்கே 3ன்னு சொல்லும்போது என்ன வாழ்க்கை என்ன இது சொல்ல போகுதுனாக்கா, 3ன்னு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃப் வாழ்க்கையில் உங்களை எச்சரிக்கை கொடுக்குது. இது பிரசன்ன எண்ணு. 3ஆம் எண்ணு தான் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, இந்த இது என்ன சொல்ல வருது. இந்த பிரசன்ன எண்ணு 3ன்னு காமிச்சிருச்சு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 24/6/1980 அப்படின்போது 6693 இது என்ன சொல்லுது. அப்போ அப்புறம் உங்கள் செல்ஃபை பற்றி சொன்னோம். இப்படி போட்டிருக்கேன். செல்ஃபில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வாழ்க்கை சுகமாக இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு குறைவு. 3ஆம் நம்பர் எந்த இடத்துல தான் வருதுனாக்கா, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களை பின்னோக்கி கொண்டு போய் செல்ல போகிறது 3. சப்போஸ் பேர் 3ஆம் தேதியில் திருமணம் பண்ணிடுவாங்க, அது உங்கள் வாழ்க்கையில் செட்பேக் பண்ணிடும். அப்படிங்கிறது நிறைய இடத்துல உங்களை வந்துட்டு இண்டிகேஷன் கொடுக்குது. அந்த 3ஆம் நம்பரில் எங்கெங்கெல்லாம் இருக்க நீங்கள் தொடவே கூடாது. தொட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு வந்து லைஃப் உங்களுக்கு சுகப்படாது. நம்ம தெரியாமல் சில பேர் 24ஆம் தேதி 6ஆம் தேதி போகிறதுக்கு 3ஆம் தேதி திருமணம் பண்ணிடுவீங்க. அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. உங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சார், பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த பிரசன்ன எண்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறந்த தேதியை பொறுத்து நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கான தேதியை முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு முக்கியமான செயல்களுடைய எல்லா தேதிகளையும் முடிவு பண்ணுறப்போ இந்த பிரசன்ன எண்களை பார்த்து முடிவு பண்ணால் அது சிறப்பானதாக இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதுக்கு தான் 5 கைண்ட் ஆஃப் சொல்கிறோம். 5 டைட்டில் இல்லை. முதல்ல செல்ஃபு, அதான் உங்கள் வாழ்க்கை. அடுத்து பொது வாழ்க்கை, இதே தேதி தான்.
டேட்டை மாற்றலை, இந்த மெத்தடில் தான். இதுக்கு நம்பரை மாற்றிக்கலாம். என்ன ஒன்று நம்ம சௌகரியத்துக்கு போட்டுக்கலாம். உங்கள் சௌகரியம். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நீங்கள் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். ஆனால் அது கரெக்டாக வரும். இது பொது வாழ்க்கையில் இதே பிறந்த தேதியில் ஒருத்தர் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு 24/6/1980 அப்போ 6/6/93 பொது வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க வந்து பொது வாழ்க்கையில் இவங்களை அறியாமல் கொண்டு போய் விட்டுரும். இந்த தேதி பிறந்தவங்கள பொது வாழ்க்கையில் இவங்களை அறியாமல் இவங்களை கொண்டு போய் விட்டுரும். பொது வாழ்க்கையிலையும் இவங்களை ஈடுபாடு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வரும். இவங்க போவாங்க. ஆனால் அந்த பொது வாழ்க்கையிலையும் இவங்களால் வந்துட்டு நல்ல பேரோடு இருக்க விடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு இண்டிகேஷன். அதுதான் பிரச்சனை எண்ணுங்கிறது. இந்த எண்ணு வந்து என்னென்னா செய்யுதுங்கிறது. அடுத்து தெய்வத்தினுடைய இது அருள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இருக்கிறதுல அதிகமாக இந்த தேதி பிறந்தவங்க தான் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் தெய்வ ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதிகமாக கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, கோயிலுக்கு அதிகமாக போவாங்க. ஆனால் இந்த தேதிக்கு இவங்களுக்கு அதாவது செல்ஃப் லைஃப்பில் இவங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த தெய்வ வழிபாடுக்கு உண்டான அனுகூலம் கிடைப்பதற்கு குறைவாக இருக்கிறது. எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் என்ன செஞ்சால் இதில் வந்து ஓவர் கம் பண்ணலாங்கிறத அதையும் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா வந்து எங்கள்கிட்ட வந்து தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக இருக்குன்றப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்ல வருவீங்கன்னு நினச்சா இல்லை அனுகூலம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதுக்கெல்லாம் காரியம்லாம் உள்ளே இருக்குது. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேதி இதே தேதி தான் 24/6/1980 அப்படின்னு பார்க்கும்போது 6/6/93 இவங்க பிஸ்னஸில் இவங்க தொட்ட உயரத்தை இன்னொருத்தர் தொட முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருப்பாங்க. ஆல் ஆஃப் சடன் 45 வயசை கிராஸ் பண்ணும்போது எந்த உயரத்தை தொட்டாங்களோ அவ்வளோ உயரம் அப்படியே டவுன்ஃபால் ஆகிட்டு அதிலிருந்து அவங்களால மீளவே முடியாத ஒரு பிஸ்னஸ்லேயும் ஈடுபாடு வந்துடும் சில பேர். ஏன்னா ஒரு டேட்டுனாக்கா ஒரே லைஃபாக எல்லோரும் வாழ போகிறாங்க. ஒவ்வொருத்துக்கு ஒன்று வரும். ஸோ அப்போ வந்துட்டு பிஸ்னஸில் போகும்போது இவங்க 45 வயசு வரைக்கும் சின்ன வயசுலேயே டாப் லெவலில் போயிடுவாங்க. இவங்க உயரத்தை இன்னொருத்தர் தொட முடியாது. அந்தளவுக்கு உயரத்தில் இருப்பாங்க. 45 கடந்ததுக்கப்புறம் லைஃப்பில் அப்படி ஒரு செட்பேக் அடிச்சிருவாங்க. தொட முடியாது. இவங்க தொடர வாழ்க்கையை திருப்பி இவங்க தொடர்றதுக்கு இந்த ஜென்மத்தில் அவங்களால முடியாது அப்படின்னு டேட்டு சொல்லுது. இதுதான் பிரச்சனைன்னு. அடுத்து எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி குவாலிஃபைடாக தான் இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஹைலி குவாலிஃபிகேஷன் இருக்கும். யாராலும் இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹைலி குவாலிஃபிகேஷன் மற்றவங்களால டஃப்னு நினச்சதெல்லாம் இவங்க வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ மொத்தம் 5 சொல்லிட்டோம். செல்ஃபு, பொது வாழ்க்கை, பிஸ்னஸ்ஸு, அடுத்து தெய்வ வழிபாடு, அடுத்து வந்துட்டு எஜுகேஷன். எல்லாமே வேணும் தானே. ஒரு மனுஷனுக்கு இது இல்லாமல் ஒரு யாரும் லைஃபு கிடையாது இல்லையா? எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ அந்த எஜுகேஷனில் சொல்லணும் நல்லா குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொன்றுத்தில் ஒன்று நான் குறைகள் பற்றி சொன்னேன். அந்த குறையை ஓவர் கம் பண்ணுறது அதுலேருந்து மீள்வதற்கும் தேவைப்படுது. அதுக்குமே நம்ம நம்பர்ஸ் மூலமாக ரெமெடிஸ் இருக்கா? ஆமாம், உண்டு. அதை செய்யும் பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் கம் அவுட் ஆகிடலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதுவாக இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே பிஸ்னஸ்ஸுங்கிறது எல்லாம் எப்படினாலும் வச்சுக்கிறோங்க. அந்த உங்களுக்கு பிஸ்னஸை நீங்கள் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்ஸு நான் சொல்கிற பிஸ்னஸாக இருந்தால் 45 வயசு கடந்தால் கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னாக்கா இன்ஸ்டியூட்டு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு. அதை நீங்கள் தொட்டுட்டிங்கனாக்கா லைஃப்பில் வந்துட்டு அப்படியே டபுள். அதாவது 45 வயசுக்கு அப்புறம் நீங்கள் செட்பேக் வந்துடுவீங்கன்னு நான் சொன்னேன். இதை தொட்டிங்கன்னா செட்பேக் வராது. ஒரு காலும் வரவே வராது. அடுத்து முதல்ல செல்ஃப் லைஃப்னு சொன்னேன். 3ஆம் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 6ஆம் தேதி பிறந்து 3ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணிடுவாங்க. 6னா சுக்கிரன், 3னா குரு. அதெல்லாம் வேறு லெவலில் வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிடுவாங்க. ஜாதக பிரகாரம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் ஜாதகமே பார்த்தாலும் கடைசியில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து தான் சரி பண்ண வைக்க முடியும் அவங்களால. பரிகாரங்கிற பேரில் கோயிலுக்கு போக சொல்லலாம், போகலாம் கோயிலுக்கு. ஆனால் அந்த பரிகாரம் கோயிலுக்கு கூட எதுக்கு என்ன பரிகாரங்கள் ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. அதை தொட்டால் தான் அந்த பரிகாரமே சரியாக வரும். ஆமாம், முருகருக்கு உண்டான மந்திரத்தை விநாயகர்கிட்ட போய் சொன்ன வேலை செய்யாதுங்கிற மாதிரி பரிகாரத்தை மாற்றி செஞ்சாலும் செய்யாது. அப்போ செல்ஃபில் நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டுங்க திருமணம். நான் 6, ஒய்ஃபு 3, நான் 6, என் ஹஸ்பண்டு 3 பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? பண்ணாதவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 2 பேருமே இந்த ஃபார்மெட்டில் 24/6 24/6/1980 இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் வந்து
நம்பர் 99 அப்படின்னு பர்மனெண்ட்டாக செஞ்சு உங்கள் ஹேண்ட்பேக்கோ பர்ஸ்லேயோ இல்லைன்னா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் ஒயிட் பேப்பர் 2 பக்கம் ஒயிட்டை ஒட்டிட்டு ஒரு சைடில் 99 இல்லை 2 சைடில் கூட எழுதிக்கலாம் 99. எல்லா நம்பரும் அது மாதிரி எழுதாதீங்க. 99க்கு மட்டும் இப்படி எழுதுங்க. முன்னாடி 99 பின்னாடி 99 எடுத்து பாக்கெட்டில் வச்சுருங்க. பர்மனெண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் எப்பவுமே வைங்க. ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பிரச்சனை இருக்குன்னாக்கா சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஃபேமிலியிலேருந்து விலகி கூட போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அது என்ன ஏஜ்னு தெரியும், அது இப்போ வேண்டாம். என்ன நான் சொல்கிற ஏஜ் இப்போ நீங்கள் அந்த அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்ட் இதாக இருக்கும், டிஸ்டர்படாக இருக்கும். அதனால் அது வேண்டாம். ஏஜ் மட்டும் வேண்டாம். அதை பாக்கெட்டில் வைங்க. 99 2 பேருமே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இல்லை 2 பேர் வைக்கலன்னா ஒருத்தர் வைங்க. இந்த ஃபார்மெட் உள்ளவங்களும் வைங்க. 24/6/1950 யாருக்கு இருக்கும் அவங்களுக்கும் 99 பாக்கெட்டில் வச்சுருங்க. லைஃப்பில் அப்புறம் லைஃப்பில் எந்தவித இடையூறு எந்தவித பிரச்சனையும் அப் டு லைஃப் வரைக்கும் வராது. அடுத்து பொது வாழ்க்கையில் சொன்னோம். பொது வாழ்க்கையிலையும் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. பொது வாழ்க்கையில் கடைசியில் வந்துட்டு நம்ம நல்ல பேரோடு போகணும். ஒன்றும் பொது வாழ்க்கையில் போகக்கூடாது. போயிட்டாக்கா வித் நேமோடு இருக்கணும். ஃபேமோடு இருக்கிறது அடுத்து, நேமோடு இருக்கணும். ஃபேம் அது சரியான வார்த்தை. அதனால் வந்து அது பெரிய மேட்டர் இல்லை. அப்படின்னாக்கா நீங்கள் க்ரீன் கலர் எப்போவுமே உங்கள் பயன்படுத்த வேண்டியது க்ரீன். உங்கள் க்ரீன் இல்லாமல் நீங்கள் வெளியே போகாதீங்க. அப்போ நான் எப்போவுமே பரம்பரை க்ரீன் ஷர்ட்டு போட்டுக்கிட்டால் அது உங்கள் சௌகரியம். க்ரீனுங்கிற ஒரு கலரு இல்லைன்னா கலர்லேயே க்ரீனாக எதனா ஒன்று இருக்கணும். அதை எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுருங்க. க்ரீன் கிடைக்கலன்னா ஆரஞ்சு. நான் 2மே வச்சுக்கிறேங்க, வைக்கலாம். அந்த கலர் மட்டும் இல்லாமல் வெளியே நவராதிங்க. அது பொது வாழ்க்கைக்கு. தெய்வத்துக்கு கூட நாங்கள் பண்ணுறோங்க. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கலையே, நாங்கள் என்ன செய்கிறது? ஏன்னா உங்களுக்கு அனுகூலம் வராது சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம்? தெய்வத்தை வந்துட்டு எக்காரத்தை கொண்டு நீங்கள் விடவும் விடாதீங்க. உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு சித்தர் கையில் வச்சுக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த தேதிக்கு வந்து ராகவேந்திரா எல்லாத்துக்கும் இருக்கும். ராகவேந்திரா உங்களுக்கு வந்துட்டு அவர் ஃபோட்டோவை பர்மனெண்ட்டாக கையில் வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருந்தேன்னா அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க, வாரம் போயிட்டு வாங்க. அவர் ஃபோட்டோவும் கையில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் சித்தர்களும் வந்துட்டு பேசுவாங்க. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. சித்தர் வழிபாடுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அவர் சித்தர் வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வணங்கி வந்துட்டு பேசிக்கிட்டே அப்படின்னு பாக்கெட்டில் எதுக்கு வைக்க சொல்கிறதுனாக்கா, ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசுனேனாக்கா பதிலுக்கு பேசுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி உட்காந்துட்டு நம்மள மாதிரி சேர் போட்டு உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆசிரியர் மாதிரி வார்த்தை மட்டும் வரும். சாமி இந்த காரியம் நாங்கள் செய்யலாமா, செய் அப்படின்னு பதில் வரும். ஏன்னா சொல்கிற இடத்துல நீங்கள் மட்டும்தான் யாரும் இல்லை. அப்போ யார் பேசுகிறா அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சு மறுநாள்லாம் கேட்காதீங்க, எதிர்பார்க்க கிடைக்காது. கனெக்ட் ஆகணும். ஏன்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆனால் தான் சித்தர்கள் உங்களோட பேசுவாங்க. அடிச்சிங்களா? அடுத்து பிஸ்னஸுக்கு சொல்லிட்டேன். இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ஸு இல்லைங்க, அது எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சொன்னீங்க. நாங்கள் இப்போ திடீர்னு புதுசாக பண்ணுறவங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பண்ணால் ஒன்றும் ஆக மாட்டாங்க. நாங்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கோம். நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தான் சொன்னீங்க 45 வயசுக்கு. உண்மையில் நாங்கள் 45 வயசுக்கு பீக்கில் இருந்தோம். 46 வயசு எனக்கு ஆயிடுச்சு. 47 46 ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல போகிறீங்க. அப்படி ஒரு செட்பேக்கு எங்களால் அதிலேருந்து எழும்பவே முடியல. பல வருஷம் போராடி எங்களால் முடியல. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்களும் அட் எனி காஸ்ட்டு ஏதாவது ஒரு கடவுளை வழிபாடு வச்சுக்கீங்கள். ஏதாவது ஒரு கடவுள்னு நாங்கள் எந்த கடவுள் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கும் சித்தர், ஆனால் கூடயே அங்கே வந்து அம்மன்னு நிற்கிது. அப்போ சித்தரும் அம்மனும் 2 சேர்ந்த மாதிரி வைங்க. இவங்கள நீங்கள் வாரம் கட்டாயம் போய் ஆகணும். அம்மன்னாக்கா மூலவர் அம்மன் உள்ள கோயிலுக்கு அவங்க ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிறீங்க. அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துட முடியும். இது பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ பிரச்சனை என்னங்கிறது இதுதான். இந்த பிரச்சனை என்னங்கிறது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிரச்சனை என்னத்தை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணலை, அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னாக்கா, நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னோமோ அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். நாம் சொல்கிறதே எதுக்குன்னாக்கா, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் லைஃபை ஃப்ளரிஷாக அப் டு லைஃப் வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை சொன்னோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு முறை பார்த்தோம் எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு 4-5 தடவை போட்டு பொறுமையாக அவங்கவுங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கேளுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சிலது எங்களுக்குள்ளே வந்துட்டு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது, வரையறை இருக்குது.
நான் அதை மீற முடியாது. அதனால் அதுக்கு உண்டான சொல்கிறேன். ஆனால் இதை தெளிவாக தான் சொல்லியிருக்கணும். ம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து எல்லார் லைஃப்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பிரச்சனை என்ன பார்க்காம யாரும் ஜெயிச்சிட முடியாது. பிரச்சனை என்னும் எப்படி பார்க்கணும் என்னங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு ஒன்று சொல்லிட்டேன். ஆனால் அதுவே வந்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் நம்பரை சொல்லலை, வெறும் விஷயத்தை தான் சொன்னேன். ஒரு விஷயத்த சொன்னேன். ஏபிசிடி அப்படிலாம் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்காக சொல்ல வரல நான். ஆனால் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ என்னத்துக்கு நம்பர் சொன்னார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் நம்பரை சொல்லாமல் டைட்டில் மட்டும் சொல்லி விட்டுட்டேன். நம்பர் சொன்னால் கூட நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வேண்டாம், அது இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் பிரச்சனம் இல்லாமல் லைஃப்பை யாருமே அடுத்த கட்டத்துக்கு கடந்து விட முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த காலம் தொட்டு வந்து ராஜாக்கள் வந்து ஒரு போர் தொடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை புதிய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதானமாக வச்சு தான் அவங்க எந்த காரியத்தினாலும் செய்வாங்க. அப்படின்றப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களுக்குமே இந்த பிரசன்ன எண் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.